எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி யூரோப்பில் வந்து மில்கா அப்படிங்கிற சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேமஸ். சாக்லேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க எல்லாரும் அதுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டேன். உள்ள ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். பாண்டா சாக்லேட் எம்மையாக இருக்கும். கிண்டர் ஜாய் உள்ள ஒரு பால் இருக்கும்ல, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நம்ம டைரி மில்க் மாதிரியே மினி சாக்லேட் தான் இருக்கா. ஒரு பால் போட்டோன்னே கரைஞ்சிடும். இந்த பர்த்டே வந்து கம்மிங் சண்டே. கியூட் அண்ட் ஹேர். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னோட பிரதர் எனக்கு சாக்லேட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்துடலாமா? வெயிட் பண்ணுங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ட்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு, ஒன்று ஜோகனுக்கு. ஜோக் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஷர்ட், அதுக்கு பேர் பண்ணிக்க மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ ஜோக் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீக் சண்டே வந்து ஜோகன் இது வேர் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டாப் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு லாங் டாப்பு ட்ரெஸ்ஸு ஆக்சுவலி இதில் வந்து ஃபுல் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக் மாதிரியும் ஒரு டிஷர்ட் அண்டு ஜீன் போட்டு ஸ்ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டாப்பாக வந்து வேர் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்துச்சா, சாக்லேட்ஸ் என்னென்ன சாக்லேட்ஸ்ன்னு பார்த்துடலாமா? எல்லோரும் அதுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாக்லேட்ஸ் என்ன சாக்லேட்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பேக் பண்ணி உள்ளே வச்சேன். சரி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ என்னென்ன சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, உள்ள ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மேஷ்மலோஸ், இது வந்து 2 பாக்கெட் இருந்தது. ஒரு பாக்கெட் வந்தோடனே காலி பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஷ்மலோஸ் டேஸ்ட் தான். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரே இதில் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அவன் ஃபாரின்லேருந்து வந்தாலும் இந்த பாண்டா சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவான். இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டா சாக்லேட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், 2 இருக்கும். ஒரு இதுக்குள்ளே குட்டி குட்டி பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து 2 சாக்லேட்ஸ் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜெம்ஸ் மிட்டாயில் உள்ள சாக்லேட் ஃப்ளேவரை விட இந்த சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் டைரி மில்க் சில்கோட ஃப்ளேவர் மாதிரி இதில் உள்ளே இருக்கும். பாண்டா சாக்லேட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல்லி, நல்ல சுவியாக இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வரல, வேறு ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இது வந்து இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் மதுரை போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாத்தோட டேஸ்ட்டு உங்களுக்கு லைவாக வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார். இதில் வந்து 4 பார் வாங்கிட்டு வந்தால் 2 பார் சாப்பிட்டாச்சு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு டைரி மில்க் சில்க் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரி மில்க் சில்க்லேயே உள்ள கேப்பச்சினோ ஃப்ளேவர் வந்து வரும். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஊரில் டைரி மில்க் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி யூரோப்பில் வந்து மில்கா அப்படிங்கிற சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்து இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கேப்பச்சினோ, பபிள் கேப்பச்சினோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் மில்கா சாக்லேட், டைரி மில்க் மாதிரி இருக்கும், டைரி மில்க் சில்க் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த பாண்டா கேக். இது வந்து ரொம்பவே யம்மியாக இருக்கும். கேக் ஃபுல்லாக சாக்லேட் இருக்கும். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். உள்ள ஆல்ரெடி வந்து ஒரு 4 பீசஸ் வந்து நானும் ஜோன்னு சாப்பிட்டுட்டோம். பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. போன தடவை எப்போவுமே அவன் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரும்போது எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஊருக்கு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவேன். எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் காட்டுறேன், ஏன்னா பேக்கெட் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃபுல்லாக காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாக்லேட். இதுக்குள்ளே ஒயிட் சாக்லேட்டோட கோக்னட்டோட கலந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் இருக்கும். இதுவும் டேஸ்ட் பண்ணிட்டேன். இதுவும் சூப்பர் யம்மியாக இருக்கும். நம்ம இந்த அருண் ஐஸ்கிரீமில் ஒரு இது வரும்ல அதே மாதிரி ஒரு சாக்லேட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாக்லேட். இதுதான் நிறைய இருக்குது ஆக்சுவலி. இதுதான் இது இல்லை பிஸ்கட்டோட ஃப்ளேவர் வரும். 5 ஸ்டார் சாக்லேட் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சாக்லேட். இது ஃபுல்லாக இந்த சாக்லேட் வந்து எப்படி இருக்குன்னா கிண்டர் ஜாய் உள்ள ஒரு பால் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டில் இது இருக்கும், இந்த பால். ஸோ அதுதான் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கேக். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது வந்து ஒரு விதமான டேஸ்ட்டு, ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு
நிமிஷம். இது வந்து ரொம்ப க்ரீமியாக பட்டரியாக நம்ம டைரி மில்க் மாதிரியே வந்து இருக்கும், நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட். இது வந்து ஒரு பேக்கெட் இருக்குது. அப்புறம் எனக்கு இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்ச இந்த குட்டி மினி சாக்லேட் தான். இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். டார்க் சாக்லேட் ஃப்ளேவரில் மில்கி பார் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த இது வந்து பார்க்க தான் குட்டி, ஆனால் இதோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க. பார்க்க குட்டியோண்டு இருக்கா, ஒரு வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். டார்க் சாக்லேட்டுன்னு ஆக்சுவலி இது டார்க் சாக்லேட் தான், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குட்டி சாக்லேட் தான். ஸோ இதுக்குள்ளே இன்னும் சாக்லேட்ஸ் இருக்குது. இது என்ன சாக்லேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் காட்டினால அதில் வந்து எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அவ்வளோதான் சாக்லேட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சாக்லேட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் எப்படி வச்சுருக்கோம். காஃபி வேணும். இவன் கேட்டு தான் நான் இதில் இருந்து பாதி சாக்லேட்டை சாப்பிட்டேனே. இவனுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் டெம்டிங்காக இருக்கும், நம்மளும் சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி. என்ன நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஊருக்கு வந்தோடனே ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. என்னோட சித்தி வந்து எனக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. பர்த்டே அன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். என்னோட பர்த்டே வந்து கம்மிங் சண்டே. இந்த பர்த்டே வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மந்தில் வந்து பங்குனி 1, இங்கிலீஷ் மந்தில் வந்து மார்ச் 15, சண்டே பிறந்தேன். இது 3 சேர்ந்த மாதிரி இந்த இயர் வருது. 3 இதுவும் எனக்கு சேமாக அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஆஃப்டர்நூன் பிறந்தேன்னு அம்மா சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பர்த்டே வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இந்த வருஷம் வந்து பர்த்டே தானே வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இந்த ட்ரெஸ் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்களா, அம்மா வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அழகான டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸல் வாங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வேர் பண்ணி பார்த்தேன். இதை வந்து இன்னைக்கு ஸ்டிச் பண்ணால் தான் போட முடியும், கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாள் நான் வந்து மதுரைக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போட்டு நான் வந்து காட்டுறேன். அம்மா நானும் போயிட்டு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஜோக்கு ஒரு கலரிங் புக் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட். எப்போ போனாலும் நான் எப்போ சென்னை வந்தாலும் இந்த கிளிப்பு வாங்காமல் நான் வந்து போக மாட்டேன். இந்த கிளிப்பு ஏன்னா இது வந்து மேட் ஷேடில் கிடைக்கும். மேட் ஷேடில் இந்த சைஸில் இந்த கிளிப் வந்து அங்கே மட்டும் தான் கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு க்யூட்டான ஹேர் பேண்ட். நான் எப்போவுமே எங்கே போனாலும் இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் வந்து பொறுக்கிட்டு வருவேன். ஸோ அதுக்கான ஹேர் பேண்ட்ஸ். இந்த வெளியில் போனால் அதை எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் எடுக்க முடியல. லைட்டாக 2 வீடியோ எடுத்தப்போ அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. அதனால் அந்த vlog வந்து போட முடியல. நீ நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் போனோன்னா முன்னாடியே நல்லா சார்ஜெலாம் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். இந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து இந்த எல்லா சாக்லேட்டுமே நான் லைவாக டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இல்லை மதுரை போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு புதிய வீடியோவோட நான் வந்து